அனைவருக்கும் வணக்கம். ரா ரா இதோடைய வேறுபாடு தான் நம்ம அங்கே பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதை தாண்டி நம்ம வேறு எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. இந்த டாப்பிக்கில் இது ஒன்று மட்டும்தான். அதனால தான் சொல்கிறேன். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டிஎன்பிஎஸ்சின்னு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஓகே, ஏரி அப்படின்னா நீர்நிலையம், குளம் இதை வந்துட்டு குறிக்கும். நம்ம வந்துட்டு கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். நான் வந்துட்டு ஈஸியாக இருக்கிறது வந்துட்டு நான் ஒரு டைம் சொல்லிடுறேன். ஏன்னா கொஞ்சம் நிறையா இருக்குது, டைம் எடுக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு அர்த்தம் தெரியல, அதுக்கு பொருள் தெரியல, அதுக்கு வந்துட்டு தெரியல அப்படிங்கிற மாதிரி நான் அதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். அதில் நான் ஸ்கிப் பண்ண மாட்டேங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஏரி அப்படின்னா மேலே ஏரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வேர்டு நான் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு கேட்ட ஒரு வேர்டுங்க. இந்த ட்ரிப்லாம் போகும்போது ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறாங்க, ஓகே, அதை பிளான் பண்ணி போகிறதே ஒரு பிளான் தான் அப்படிங்கிற மாதிரி இடத்துல ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துக்குலாம் வந்துட்டு ட்ரிப் பிளான் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி காடு மலை அந்த மாதிரி ஏற மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க. அப்படிங்கிற போது அவங்களாம் ஏறிடுவாங்க, என்னால் ஏற முடியாது. இன்னம்மா கீழே நிற்கிற, மேலே ஏறி வரமாட்டியா, சொல்ல ஒன்று ஒரு ஆளை அழைச்சிக்கினே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போதைக்கு நான் இந்த வேர்டு வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா ஏரி அப்படின்னா அது மேலே ஏறி வா வந்து தொலையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை வந்துட்டு குறிக்கும். நெக்ஸ்ட்டு கூரை அப்படின்னா வீட்டின் கூரை வந்துட்டு குறிக்கும். இது இந்த கூரை வந்துட்டு எதனால் செய்வாங்க அப்படின்னா இந்த தென்னை ஓலை, இந்த பனை ஓலையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு செய்யக்கூடியதாக வந்துட்டு இந்த கூரை. வீடு இருக்கிறதே 3 தாங்க. ஒன்று மாடி வீடு, அதை புதுசாக இப்போ என்னமோ மெத்தை வீடுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வீட்டில் இருக்க மெத்தை என்னென்னு சொல்லுவீங்கன்னு கேட்டால் அதை நீங்கள் பெட்டு அப்படின்னு சொல்லுவோம்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓட்டு வீடு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கூரை வீடு தாங்க. இருக்கிறது இந்த 3 வீடு தான், நோட் பண்ணிக்கிறேங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த கூரை அப்படின்னா புடவை வந்துட்டு குறிக்கும். இது வந்து கூரை புடவை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பொதுவாக வந்துட்டு எப்போ பயன்படுத்துவாங்க அப்படின்னா அந்த திருமணம் வந்துட்டு நடக்கிறதுக்கு இந்த புடவையை வந்துட்டு கட்டிட்டு வந்து தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தாலி கட்டுவோம் அப்படின்னு சொல்ல மாதிரி ஒரு சம்பிரதாயம் போல். அதை பற்றிக்கு இந்த புடவையை வந்துட்டு கட்டிக்கிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அறம் அப்படி என்றால் வந்து கருவி. இந்த கருவி அப்படின்னா என்னென்னா இந்த ஒரு மறை வேலை அல்லது வந்துட்டு இந்த உலோக வேலையெல்லாம் இருக்கும்ல, அது வந்துட்டு ரொம்ப கடினமாக இருக்கும். அது எப்படின்னா மலை பார்க்குவாங்கள்ல, அந்த ஆக்குறதுக்கு இந்த பயன்படுற கருவி தான் இந்த அறம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த அறம் நமக்கு தெரியும் தர்மம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு அரி அப்படின்னா திருமால், அது தெய்வத்தை குறிக்கும். இந்த அரினா அறிந்துகொள், தெரிந்துகொள் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதை வந்துட்டு குறிக்கும். நெக்ஸ்ட்டு அருந்து அப்படின்னா குடி. இதை வந்துட்டு நம்ம பொதுவாக இல்லைங்க, நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். ஒரு நம்ம தேட்டர் போகும்போது அல்லது நம்ம வீட்டில் ஒரு ஃபோனில் வந்துட்டு ஒரு படம் பார்க்கும்போது இன்ட்ரோவில் கொடுப்பாங்க. இன்ட்ரோலாம் ஃபஸ்ட்லேயே வந்துட்டு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா மது அருந்துவது உடல் நலத்திற்கு கேடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா அருந்து அப்படின்னா அந்த குடி. நான் எதுக்கு ஒன்றொன்றுக்கு வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்கிற ஏதாவது ஒரு கதை வந்துட்டு உங்கள் மைண்டில் நிற்கும். அதுக்காண்டி தான் நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு அருந்து அப்படின்னா துண்டுபட்டு. இதை பொதுவாக எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த சங்கிலி அருந்து விழுந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கயிறு அருந்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ்லேயே வந்துட்டு சொல்லுவாங்க உன் உறவை அறுத்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போதைக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் அப்போலாம் இந்த அருந்து அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா துண்டுபட்டு அப்படிங்கிறது அர்த்தம். நெக்ஸ்ட்டு இரத்தல் அப்படின்னா கை ஏந்துதல். இரத்தல் அப்படின்னா இப்போ நம்ம வந்துட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல நம்ம ஏழ்மையாக இருக்கோம், வசதியாக இருக்கவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம போய் கை ஏந்துவோம்ல, அதனை வந்துட்டு குறிக்கும். இரத்தல் அப்படின்னா கை ஏந்துதல், அதை வந்துட்டு குறிக்கும். நெக்ஸ்ட்டு இரத்தல் அப்படின்னா மரணம், இறப்பு, இதனை வந்துட்டு குறிக்கும். நெக்ஸ்ட்டு இறங்கு அப்படின்னா கருணை காட்டுதல். நமக்கு தெரியும் இவ்வளோ தூரம் பேசுகிறேன்டி, உன் மனசு கொஞ்சமாவது இறங்கி வருதா, கொஞ்சமாச்சும் இறக்கம் கட்டுறியா, கருணை கட்டுறியா அப்படின்னு சொல்லுவாங்களா, அதை இறங்கு அப்படின்னது கருணை காட்டுதல். நெக்ஸ்ட்டு இறங்கு அப்படின்னா கீழே இறங்குதல். என்னை எப்படி சொல்லுவாங்க, இந்த பைக்லேருந்து இறங்கு, கீழே இறங்கு, பார்த்து இறங்கு அப்படிலாம் சொல்லுவாங்களா. இறங்கு அப்படின்னா கீழே இறங்குறத வந்துட்டு குறிக்கும். நெக்ஸ்ட்டு உரி அப்படின்னா கலற்று. பொதுவாக இப்போ நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோன்னா வெங்காயம் உரிப்போம்.
உரிச்சு என்ன பண்ணுறோம், நம்ம அதை உரிக்கிறோம். அதை என்ன சொல்கிறோம் ஒன்றுனா கழட்டி கழட்டி போடுறோம். அதை என்ன சொல்கிறாங்கன்னா உரி அப்படின்னா கலட்டு. இந்த உரி அப்படின்னா தூக்கு. நெக்ஸ்ட்டு உறக்கம் அப்படின்னா சத்தமாக அல்லது உரத்த குரலில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த பேசுதல் கத்துதல் இந்த மாதிரி ஒரு செயலாம் செய்யும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த உரத்த குரலில் வந்துட்டு செய்கிறத வந்துட்டு குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவன் உறங்க கத்தினான் அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த உறக்கம் அப்படின்னா நமக்கு தூக்கம் அப்படின்னு நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் குரங்கு அப்படின்னா வானரம் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த குரங்கு அப்படின்னா தொடை. இதற்கு 3 விதமான ஒரு பொருள் இருக்குங்க. தொடை, கிளைக்கால், கொக்கி அப்படின்னு 3 விதமாக வந்துட்டு இதை நம்ம சொல்லலாம். நமக்கு தொடைனா என்ன தெரியும், ஒரு மனிதன் உடலில் இருக்கிற ஒரு உறுப்பு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கிளைக்கால் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்துட்டு ஒரு தோட்டத்துக்கு நம்ம வந்து தண்ணி பாய்ச்சிரோம்ல, அப்போதைக்கு வந்துட்டு ஒரு பாதை அப்படின்னா ஒரு வழியிலேருந்து இன்னொரு வழிக்கு வந்துட்டு நம்ம வெட்டி விடுறோம்ல, அதெல்லாம் வந்துட்டு குறிக்கும். நெக்ஸ்ட்டு கொக்கினா நமக்கு தெரியும், உன்னோட ஒன்று பிடிச்சிக்கும் இல்லை வந்துட்டு இரக்கமாக இருக்கிறது வந்துட்டு குறிக்கும். நெக்ஸ்ட்டு குறை அப்படின்னா வந்துட்டு நாய் குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை நாயின் குறைப்பிலை வந்துட்டு குறிக்கும். இந்த குறை அப்படின்னா அளவை குறைத்தல். எதுக்கு உப்பு இவ்வளோ போடுற, கம்மியாக போடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதனை வந்துட்டு குறிக்கும். நெக்ஸ்ட்டு சிரம் அப்படின்னா தலையை வந்துட்டு குறிக்கும். சித்தன வருமாறு சிரத்திரிய தத்துவம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு சிரம் அப்படி என்றால் வந்து மேன்மை சிறப்பு அதனை வந்துட்டு குறிக்கும். நெக்ஸ்ட்டு சீரிய அப்படின்னா பெருமை பெற்ற. சீரிய என்றால் என்னது, பெருமை பெற்ற. இது எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு சிறப்பானது, ஒரு சிறப்பான அப்படின்னு குறிப்பாங்க. இல்லை அப்படின்னா ஒரு உயர்ந்த தன்மை வந்துட்டு குறிக்கும். அதான் பெருமை பெற்றனா இருக்கு, ஒரு சிறப்பாக இருக்கிறவங்களை வந்துட்டு குறிப்பாங்க. இல்லாட்டி வந்துட்டு அவங்க உயர்ந்த தன்மை வந்துட்டு கொண்டு வரவங்களா இருப்பாங்களா, இதெல்லாம் எதனை குறிக்குது அப்படின்னா பெருமை பெற்றது வந்துட்டு குறிக்குது. நெக்ஸ்ட்டு சீரிய அப்படின்னா கோபம் கொண்ட. ஏண்டி பாம்பு மாதிரி சீருற அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கோபம் பேசுகிறோம். அதை எப்படி சொல்கிறாங்கன்னா அந்த பாம்பை வச்சு கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பறவை அப்படின்னா கடல். பறவை என்ற கடல். அது என்ன அது அந்த கடல்னு சொல்கிறாங்க. அந்த கடல் என்னது, நீர் இருக்குது, ஓகேவா. அந்த நீர் வந்துட்டு எப்படி இருக்குன்னா பறந்து விரிந்து இருக்கு. அதற்கு பேர் தான் வந்துட்டு அது கடல் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பறவை அப்படின்னா பறக்கும் பறவை, அது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பரி அப்படின்றனா குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. இறங்குன்னு கூட வந்துட்டு கூறலாம். நெக்ஸ்ட்டு இந்த பரி அப்படின்னா பறித்து கொள்ளல் அல்லது அபகரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாலைவனத்தில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு கொள்ளையடித்தல் தான். அப்போதைக்கிட்ட நம்மக்கிட்ட ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு தோடு ஏதாவது ஒரு சின்னதாக வந்துட்டு சரி கழுத்தில் வந்துட்டு போட்டால் தான் வந்துட்டு பறிக்கிறாங்கன்னா ஒரு ரிங்கு கூட வந்துட்டு போட விட மாட்டாங்க, அபகரிச்சுட்டு போயிடுவாங்க. அதான் பரி அப்படின்னா அபகரின்னு அர்த்தம். இன்னொன்று பறித்து கொள்ளுதல். இப்போ இந்த பூவை பறிக்கிறது கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு மரம் அப்படின்னா தாவரம் தான் குறிப்பாங்க. ஏன்னா வேப்ப மரம், தென்னை மரம், மாமரம் இப்படி ஏகப்பட்ட மரம் இருக்குது. நெக்ஸ்ட்டு மரம் அப்படின்னா வீரம் அப்படின்னு குறிக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க துணிவோடு செய்வாங்கள்ல, அவங்கன்னு தான் அவர்களை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வீரம் உடையவன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 பேர் வந்தாலும் சரி அவன் ஒரு ஆளாக நின்று என்ன பண்ணுறான் அப்படின்னா போர் பண்ணுறான் இல்லை அந்த நாட்டை ஆள்றான் அப்படின்னா அவருக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க மன்னர், வீரர் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. நெக்ஸ்ட்டு மறை அப்படின்னா தாமரை வந்துட்டு குறிக்கும். மறை என்றால் என்னது, தாமரை. இந்த மறை அப்படின்னா மறைத்தல். மறை என்றால் என்னது, மறைத்தல். இது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் நெறி அப்படின்னா நெருக்குதல். நெறி என்றால் என்னது, நெருக்குதல். இப்போ வந்துட்டு நெருக்குதல் வந்துட்டு நம்ம எங்கெங்கே வந்துட்டு பார்த்துருப்போம் அப்படின்னா கோவில்கள் வந்துட்டு விசேஷ நாள் வந்துட்டு எப்படி இருக்குன்னா கூட்டமாக இருக்கும். நம்ம அப்போதைக்கு வந்துட்டு அந்த லைனில் நின்று போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கூட்டமாக இருக்குன்னா நம்ம நெருக்கிடுவாங்க. அந்த நெருக்குதல். என்ன ட்ரெயினு, இன்னொன்று வந்து பஸ்ஸு, இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ட்ராவல் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும். நெறி அப்படின்னா நெருக்குதல். இந்த நெறினா வழி, வாழ்க்கை நெறி, தத்துவ நெறி அப்படின்னா சொல்லுவாங்களா, ஒரு வழியோட நான் வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னா குறிப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பொரித்தல் அப்படின்னா வறுத்தல்.
இப்போ உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, ஏன்டி போட்டு என்னை இப்படி வறுத்து எடுக்கிற, வேகமாக சொல்லிட்டு போகலாம், உன்னோட சொந்த கதை சோக கதைலாமா நீ சொல்லிட்டு போவ அப்படிங்கிற மாதிரி கேட்குது உங்கள் மைண்ட் வாய்ஸ். எப்படின்னு தெரியல. ஓகே, பொரித்தல் அப்படின்னா வறுத்தல். பொதுவாக வந்துட்டு இந்த மீன் பொரிப்பாங்க, பொரிக்கவும் செய்வாங்க வறுக்கவும் செய்வாங்க, அதான் பொரித்தல் என்னன்னா வறுத்தல். நெக்ஸ்ட் இந்த பொரித்தல் அப்படின்னா கல்லில் எழுதி பொரித்தல். கல்வெட்டுலாம் வந்துட்டு எழுதி வச்சுருப்பாங்கல்ல, நம்மளுமே எழுதி வச்சுருப்போம் கல்வெட்டில். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கள்ளி செடியில் இந்த மரத்துலலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய பேர் இருக்கட்டும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா எழுதி வைப்போம். அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொரித்தல் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பெரு அப்படின்னா பெரிய செயல். இந்த செயலை நீ எப்படிப்பா பண்ண, ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து குறிக்கும். இந்த பேர் அப்படின்னா மதிப்பு பேர். நம்ம ஸ்கூல் டேஸில் வந்துட்டு இந்த வேர்டு வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு கேட்டிருப்போம், பார்த்து கூட இருந்திருப்போம். நெக்ஸ்ட்டு விரை அப்படின்னா விதை அப்படின்னு நமக்கு தெரியும். விரை என்றானது விதை. இந்த விரை அப்படின்னா மறத்தல். எப்படி சொல்கிறாங்க, இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஓப்பன் பண்ணும்போது அந்த ஃப்ரீசரில் போயிட்டு லைட்டாக கொஞ்ச நேரம் கை வச்சு பாருங்களே, கை இப்படி வந்து மரத்து போயிடும். இல்லை அப்படின்னா அந்த ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ஐஸ் கட்டி இருக்குல்ல, அந்த ஐஸ் க்யூப்பை எடுத்தால் கூட கொஞ்ச நேரம் கூட நம்ம கையில் வச்சுருக்க முடியாது, கை எப்படின்னா மரன்னு போயிடும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மறத்தல். விரை அப்படின்னா விரைச்சி போச்சுன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ வந்துட்டு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா, ஒருத்தவர் இறந்துட்டாரு அப்படின்னாலும் அப்போதைக்கு அவரோட உடல் எப்படி இருக்குன்னா விரைச்சி போயிடும். அதை எப்படி சொல்கிறாங்கன்னா மறத்தல் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வேறு அப்படின்னா அச்சம் பயம் அப்படிங்கிறத வந்துட்டு குறிக்கும். அப்புறம் இந்த வேறுனா வெறுப்பு. எதுக்கு இப்படி வெறுப்பு காட்டுற அப்படின்னு சொல்லுங்க, இல்லாட்டி வெறுப்பு ஏற்றுற அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு அலரி அப்படின்னா அலரி பூ அப்படின்னு குறிக்கும். இதை வந்துட்டு அரளி செடி அப்படிங்கிறத வந்துட்டு கூட குறிக்கலாம். நெக்ஸ்ட்டு அலரி அப்படின்னா அழுது. குழந்தை வந்துட்டு அழுது தானே, எப்படி சொல்லுங்க, அதை அலறி வந்துட்டு அழுகும், அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா அழுது அப்படின்னு குறிப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு அரைனா என்னது, பாதி. அரை என்றால்னா பாதி. நான் ஸ்கூல் டேஸ்லாம் படிக்கும்போது ஏதாவது ஒரு பழம் ஃப்ரூட்ஸ் வந்துட்டு கட் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு பாதி கொடு அப்படின்னு கேட்டால் பாதின்னு கூட கேட்க மாட்டோம், எனக்கு ஒரு அரை கொடு அப்படின்னு கேட்டால் கன்னத்துலேயே வந்துட்டு ஒன்று வந்துட்டு கொடுப்பாங்க. அதை வந்துட்டு ஒரு காமெடின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்துட்டு சிரிக்கிறதுக்கு ஒரு பல கூட்டங்கள்லாம் இருந்திருக்கு. ஓகே, இந்த அறை அப்படின்னா வீட்டின் பகுதியை வந்துட்டு குறிக்கும். அந்த அறையை க்ளோஸ் பண்ண அப்படின்னு குறிப்பிடுவாங்கள்ல. இந்த ராமாயணம் மகாபாரதம் இதில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் நிறையா வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆற அப்படின்னா நிரம்பிய. ஆற அப்படி என்றால் என்னது, நிரம்பிய அப்படின்ட்டு பொருள். நெக்ஸ்ட்டு இந்த ஆற அப்படின்னா சுடுதண்ணியை அப்படின்னு சொல்லுவாங்க. சுடுதண்ணியை வந்துட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவாங்க, கொஞ்சம் வைங்கப்பா ஸ்டவ்வில் வந்து ஆன் பண்ணி வைங்க அப்படின்னு சுடுதண்ணி எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப சூடாக இருக்குது கொஞ்சம் ஆறட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது ஆற அப்படின்னா சுடுதண்ணியை. ஏன்னா சுடுதண்ணி மட்டும் தான் ஆற வைப்பாங்களா, மற்ற எதையுமே ஆற வைக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு நீங்கள் எங்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆறல் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு வகை மீன். இந்த மீன் வந்துட்டு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா பொதுவாக வந்துட்டு அது வந்துட்டு உவர் நீரில் அப்படின்னா அது உப்பு தண்ணியில் தான் வந்துட்டு இந்த மீனை வந்துட்டு காண முடியும். நெக்ஸ்ட்டு ஆறல் அப்படின்னா ஆற வைத்தல். ஆறன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது ஆறல் அப்படின்னா ஆற வைத்தல் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இறை அப்படின்னானது தீனி அப்படின்ற பொருள். இதை வந்துட்டு பொதுவாக எங்கே வந்துட்டு பயன்படுத்துவாங்கன்னா இப்போ வீட்டில் வந்துட்டு ஏதோ ஒரு அனிமல்ஸ் வளர்க்குறோம், இல்லை முயல் அணில் இந்த மாதிரி வளர்க்குறோம் அப்படின்னா அப்போதைக்கு அதுக்கு கொஞ்சமாவது தீனி போடுறியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போதைக்கு வந்துட்டு இது வந்துட்டு பயன்படும். நெக்ஸ்ட்டு இறை அப்படின்னா காட். நெக்ஸ்ட்டு அரசன். இவங்களை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இறை அப்படின்னு குறிப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு உறவு அப்படின்னா வலிமை. உறவு என்றானது வலிமை. இந்த புறநானூறு இருக்குல்ல, அந்த மாதிரி இலக்கியங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வலிமையான யானையை குறிக்கும். அந்த புறநானூரில் வந்துட்டு அந்த இலக்கியங்களை வந்துட்டு ஒரு வலிமையான யானையை வந்துட்டு குறிக்கும். அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா உறவு களிறு அப்படின்னு குறிப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த உறவு அப்படின்னா நமக்கு தெரியும் உறவினர் ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு குறிக்கும்.
உரல் அப்படின்னா இடிக்கும் உரலை வந்துட்டு குறிக்கும். இந்த ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்துட்டு அந்த உரலில் வந்துட்டு அரிசிலாம் போட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடித்து மாவுளுக்கு மாதிரி எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு போவாங்கள்ல, அப்போதைக்கு அந்த உரலில் வந்துட்டு அந்த மாவிளுக்கு இடிப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த உரல் அப்படின்னா பொருந்துதல். உரல் என்றானது பொருந்துதல். ஒன்றோட வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு எப்படி இருக்கா ஒரு இணக்கமாக இருக்குதுல்ல, அதை தான் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பொருந்துதல் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. நெக்ஸ்ட்டு உரு அப்படின்னா வடிவம், அந்த ஷேப் அதை வந்துட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த உரு அப்படின்னா என்னது மிகுதி. உருனா என்னது மிகுதியை வந்துட்டு குறிக்கும். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு எங்கெங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் படிக்கிறவங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இது தெரிஞ்சிருக்கணும். உரு அப்படின்னா அது வந்துட்டு இலக்கணத்தில் வந்துட்டு வரும். உரிச்சொல் அப்படின்னா நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம். அதில் என்னது சால தவ நனி தட, அதில் வந்துட்டு களி உரு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு வேர்ட்லாம் வந்துட்டு அதில் வரும். அப்படின்னா அதற்கு பேர், அதற்கு அர்த்தம் என்னன்னா, அதற்கு பொருள் என்னன்னா வந்துட்டு மிகுதி அப்படின்ட்டு பொருள். நெக்ஸ்ட் வந்துட்டு உரை அப்படின்னா பேச்சு, உரையாடல் அப்படின்னு குறிப்பிடுவாங்களா, அது வந்துட்டு பேச்சு. நெக்ஸ்ட்டு உரை அப்படின்னா மூடின்னு சொல்கிறாங்க. இதற்கு மூடி அல்லது பைன்னு கூட சொல்லலாம். ஏதாவது ஒரு இது நம்ம வந்துட்டு பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா மூடி போட்டு வச்சுருக்கணும். ஓகேவா? ஏதாவது இப்போ வந்துட்டு நம்ம கிச்சனில் வந்துட்டு ஏதாவது ஒரு பொருள், ஒரு ஃபுட்டு, சாப்பாடு ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதை எப்படின்னா க்ளோஸ் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏதாவது ஒரு முக்கியமான சர்டிஃபிகேட்டு, டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கவரில் போட்டு வைக்கிறோம். அதான் உரை அப்படின்னா வந்து மூடி வைக்கிறது வந்துட்டு குறிக்கும். நெக்ஸ்ட்டு எரி அப்படின்னா தீ. மறுபடியும் சொல்கிறீங்க, நான் ட்ரிப்லாம் போகும்போது ஊட்டி கொடைக்கானல்லாம் போகும்போது என்ன பண்ணுவேன்னா ரொம்ப வந்துட்டு குளிராக இருக்கும். அப்போதைக்கு வந்துட்டு வேனை வந்துட்டு ஓரமாக நிறுத்திட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த தீ வந்துட்டு பற்ற வச்சு அதில் குளிர் காய்வோம். அதை தான் வந்து சொல்கிறாங்க எரி அப்படின்னா வந்துட்டு தீ. நான் வந்துட்டு போய் அங்கே உட்காந்தனா வச்சுக்குவே குளிர்காய் வந்தல்ல சில தீயெல்லாம் எரிச்சு விடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது வந்துட்டு எரி அப்படின்னா தீன்னு வந்துட்டு பொருள். நெக்ஸ்ட்டு எரி அப்படின்னா வீசு. இப்போ வீட்லேயே வந்துட்டு நம்ம கேர்ளாக இருக்கட்டும் பாயாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இவங்களாம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஒரு திங்ஸ் கேட்டோம்னா கையில் வந்து எடுத்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ நான் வந்துட்டு எங்கே உட்காந்துருக்கேன் அங்கே அதை எடுத்து வந்து கொடுத்தம்பி அப்படின்னு சொன்னா வச்சுக்க, அவன் வந்து எடுத்து வந்து கொடுக்க மாட்டான், தூக்கி வீசுவான். அதான் எரி அப்படின்னா வீசு அப்படின்னா ஒரு பொருள். நான் எல்லாத்துக்கும் எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா வந்துட்டு உங்களுக்கு மைண்டில் நிற்கணும் அப்படிங்கிறத ஒரே ரீசனுக்காண்டி தான் சொல்கிறேன். உங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே சிஸ்டர் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு கண்டென்ட் மட்டும் போதும் அப்படின்னாலும் அது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு நான் வந்துட்டு லெசன் எடுப்பேன். ஏன்னா படிக்கிறது நீங்கள் தான், ஓகேவா? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்கணும், அதுதான் வந்துட்டு என்னோடய கான்செப்ட். அதனால தான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என் டவுட் இருந்தாலும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே இது எங்களுக்கு வேணாம், நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, நீங்கள் பேசுகிறது ரொம்ப பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள், அதையும் நான் வந்துட்டு குறைச்சிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு கறி அப்படின்னா யானை அப்படின்னு வந்துட்டு குறிக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கறி நமக்கு தெரியும், காய்கறி அடுப்பு கறி வந்துட்டு குறிக்கும் அப்படின்ட்டு. கரை அப்படின்னா ஏரிக்கரை. இந்த கரையில் ஏறி வர்றதுக்குள்ளே ஒரு போதும் ஆச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஏரிக்கரையை வந்துட்டு சொல்லுவாங்க. இந்த வில்லேஜ்லலாம் பார்த்தா நமக்கு தெரியும், குளம் வெட்டுவாங்க, அந்த கவர்மெண்ட் வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த 100 நாள் வேலைக்கெல்லாம் போவாங்கள்ல, அதில் வந்துட்டு அந்த கரை அதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க ஏரிக்கரை அப்படின்னு குறிப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கரை நமக்கு தெரியும் அழுக்கு. ஒரு ஒயிட்டு ஷர்ட்டில் ட்ரெஸ்லலாம் வந்துட்டு என்ன பண்ணால் கரை ஒட்டிடும். அது என்ன சொன்னால் இந்த கரை போகவே மாட்டேதுப்பா அப்படின்னா அது அழுக்கு. கரை என்றது அழுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு செரித்தல் அப்படின்னா சீரமைத்தல். செரித்தல் என்னது சீரமைத்தல். இந்த செரித்தல் அப்படின்னா திணித்தல். இந்த செரித்தல் அப்படி என்றால் என்னது திணித்தல், அது வந்துட்டு சொல்லுவாங்க. இப்போ என்னென்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம பொருட்களை கொண்டு போய் வந்து கொடுக்குறோம்ல, அதை என்ன எப்படி சொல்லுவாங்கன்னா திணித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா ஒரு நெருக்கமாக இருக்கிறதுன்ட்டு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் தறி அப்படின்னா அணிந்து கொள்.
தறி என்றான அணிந்துக்கொள். இப்போ ஜுவல்ஸு இல்லை ட்ரெஸ்ஸு இதெல்லாம் நம்ம போட்டுக்கிறோம்ல, இதை நம்ம எப்படின்னா அது அணிந்துக்கிறோம், அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தறி அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு மோதிரம் தரித்து கொண்டாள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு தறி அப்படின்னா வெட்டு. தறி என்றானது வெட்டு. இந்த திரை அப்படின்னா வந்துட்டு அலை அப்படின்னு வந்துட்டு குறிக்கும். இப்போ பூமி கடல் இந்த அலையில் என்ன சொன்னால் இயற்கை சம்மந்தப்பட்டது, இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திரை அப்படின்னு குறிப்பிட்றாங்க. தறி என்றானது வெட்டுன்னு பார்த்தாச்சு, அது வெட்டுக்கைன்னு கூட சொல்லுவாங்க, அல்லது வந்துட்டு கோடாரின்னு கூட வந்துட்டு குறிப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் திரை அப்படின்னா கப்பம். திரை என்றானது கப்பம். இந்த கப்பம் வந்துட்டு எப்படி பயன்படுத்துவாங்க, அது எப்படி பொருள் வெளிப்படும் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடிபணிந்து இல்லை வந்துட்டு அடங்கி போய் இப்படிலாம் இருப்பாங்க பார்த்தியா, அவங்கள வந்துட்டு எப்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கப்பம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நிறை என்றால் அந்த அலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு யாப்பிலக்கணத்தில் ஒரு வகை அசையை வந்துட்டு குறிக்கும். எப்படின்னா நிறையசை அப்படின்னு வந்துட்டு குறிப்பிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நிறை அப்படின்னா நிறைந்துள்ள. நிறை என்றானது நிறைந்துள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு கிராமப்புறங்கள் அந்த வந்து தண்ணீரெலாம் வந்துட்டு எப்படின்னா அந்த ஒரு குடம் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த தண்ணீர் வந்து நிறைஞ்சு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறை அப்படின்னா நிறைந்துள்ளன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பரந்த அப்படின்னா பரவிய. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு வால் ரோஸ்லாம் வளர்க்குறோம் அப்படின்னு பார்த்தா வச்சுக்கி, அது வந்துட்டு நம்ம ஒன்று தான் வைப்போம், அது எப்படின்னா பறந்துடும், பறந்து போய் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அது ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டு அந்த பூக்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதான் பறந்த அப்படின்னா பரவிய அப்படிங்கிறது பொருள் வெளிவிடும். நெக்ஸ்ட்டு பறந்த அப்படின்னா பறவை. பறவை வந்துட்டு எப்படின்னா பறந்து தான் போகும். நெக்ஸ்ட்டு மறி அப்படின்னா இர. இது வந்துட்டு சாதல் இரத்தல் அப்படின்ட்டு பல பொருள் வந்துட்டு இதுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு மறி அப்படின்னா வந்து மான்குட்டி அப்படின்னு வந்துட்டு குறிப்பிடுவாங்க. இந்த மான்குட்டி அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்துட்டு விலங்குகளில் வந்துட்டு இளமை பெயர்கள். இளமை பெயர்கள்னு சொல்கிறாங்க, அது இளமை பருவத்தை வந்துட்டு குறிக்கும். மான்குட்டின்னு சொல்கிறாங்களே, இப்போ மான் அப்படின்னு சொல்லலை, மானா அது பெரிய மான், அது குட்டின்னு சொல்கிறாங்கன்னா அது என்ன சொல்கிறாங்க அதோடைய இளமை பருவத்தை வந்துட்டு குறிக்குது. அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு கன்று, குருளை, பரல், குட்டி, பிள்ளை, மறி, குழலி அப்படின்ட்டு இது ஃபுல்லாக என்னன்னா அந்த விலங்குகளின் வந்துட்டு அந்த இளமை பருவத்தை வந்துட்டு குறிக்கும். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு மறை அப்படின்னா தாமரை அப்படின்னு நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு இந்த மறை அப்படின்னா வேதம். இந்த மறை என்றானது வேதம் அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க. ஓகே, மறு அப்படின்னானது மனம். மறு என்றானது மனம் அல்லது வந்துட்டு வாசனை கூட சொல்லுவாங்க. இந்த மறிக்கொழுந்து அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, மறிக்கொழுந்துன்னு குறிப்பிடுவாங்க. அந்த மறிக்கொழுந்து எவ்வளோ வந்துட்டு ஒரு நல்ல ஸ்மெல்லாக இருக்கும், அது அதற்கு பேரானது மனம் வாசனை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் இந்த மறு அப்படின்னா குற்றமான தடு. குற்றமான தடுன்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, ஏதாவது ஒரு குற்றம் செஞ்சுட்டாங்க, அதனை வந்துட்டு குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு மறு இழைத்தான் அப்படின்னு கூட வந்துட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வருத்தல் அப்படின்னா துன்புறுத்துதல். இப்போ வந்துட்டு நீ நல்லது செஞ்சனா நீ சொர்க்கத்தில் வந்துட்டு நல்லா இருக்கலாம், இல்லை நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம வந்துட்டு இந்த வடிவேல் காமெடிலாம் பார்த்துருப்போம்ல, எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்கிறது, காலில் வந்துட்டு ஆணி குத்துறது, இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வருத்தல் அப்படின்னா என்னென்னா அது துன்புறுத்துதல் அப்படின்ட்டு பொருள். நெக்ஸ்ட் இந்த வருத்தல் அப்படின்னா காய்கறி வறுத்தல், பொரியல் பண்ணுவாங்களா, ஏதாவது வறுப்பாங்களா, உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்துட்டு வறுக்கிறது வந்துட்டு குறிப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் விரல் அப்படின்னா கை விரல் வந்துட்டு குறிக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு விரல் அப்படின்றது வெற்றியை வந்துட்டு குறிக்கும். இதற்கு வந்துட்டு பல பொருட்கள் இருக்குது. வலிமை, வீரம், பொறுமை, சிறப்பு
அப்படின்னு வந்துட்டு பல பொருள் வந்துட்டு இதற்கு இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு விறகு அப்படின்னா வந்து கை விரல் அப்படின்ட்டு குறிக்கும். இந்த விறகு அப்படின்னா கட்டை, விறகு கட்டை, விறகெல்லாம் இருக்கும்ல அந்த என்ன சொல்லுவாங்கன்னா விறகுக்கு கட்டை அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த அருகு அப்படின்னா சமீபம், அருகு என்றானது சமீபம். நெக்ஸ்ட் வந்துட்டு அருகு அப்படின்னா சமீபம். இந்த அருகுனா அருகம்புல், பிள்ளையாருக்குலாம் வந்துட்டு இந்த அருகம்புல் மாலை வந்துட்டு போடுவாங்களா அதில் வந்து குறிக்கும். இரும்பு அப்படின்னா ஓர் உலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் வந்துட்டு இரும்பு பொருட்கள்லாம் இல்லாமலாம் இருக்காது, அது வந்துட்டு குறிக்கும். நெக்ஸ்ட்டு இந்த இரும்பு அப்படின்னா கருங்காடு. இந்த கருங்காடு அப்படின்னா என்னென்னா சின்ன சின்ன மரமாக இருக்கும்ல, அது எப்படி இருக்குன்னா நெருக்கமாக இருக்கும். அந்த நெருக்கமாக இருக்கிற காட்டை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இரும்பு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு உரி அப்படின்னா வந்துட்டு பட்டை. உரி என்றானது பட்டை. இந்த பட்டை வந்துட்டு எதை சொல்கிறாங்கன்னா இந்த மரம் இருக்குல்ல அந்த வெளித்தோலை வந்துட்டு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பட்டைன்னு சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்லுவாங்கன்னா மரப்பட்டை அப்படின்னு வந்துட்டு குறிப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் இந்த ஊரினா கட்டை என்று வந்துட்டு பொருள். ஊற அப்படின்னா நகர்ந்து செல்ல, அந்த எறும்பெல்லாம் வந்துட்டு ஊர்ந்து செல்லுதுல அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நகர்ந்து செல்ல அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இந்த ஊர் அப்படின்னா சுரங்க, தண்ணி வந்துட்டு ஊறி ஊறி வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஏதோ ஒரு கோயிலில் தாங்க தண்ணி வந்துட்டு அது குறையவே குறையாது, அது வந்துட்டு ஊறி வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியாக வந்துட்டு அந்த கோயில் நேம் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. நெக்ஸ்ட்டு ஒருத்தல் அப்படின்னா வந்துட்டு யானை. ஒருத்தல் என்றானது யானை, இல்லை வந்துட்டு எருமைன்னு கூட சொல்லுவாங்க. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த விலங்குகளின் ஆண் இனத்தை வந்துட்டு குறிக்கும். யானை, எருமை இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அந்த விலங்குகளின் ஆண் இனத்தை வந்துட்டு குறிக்கக்கூடிய ஒரு பொருள். நெக்ஸ்ட் இந்த ஒருத்தல் அப்படின்னா கோபித்தல். ஒருத்தல் என்றால் கோபித்தல். இதற்கு வந்துட்டு பல பொருள் இருக்குது. தண்டித்தல், கடிதல், வெறுத்தல், இகழ்தல், அழித்தல், துன்புறுத்துதல், வருத்துதல், குறைத்தல், இந்த மாதிரி வந்துட்டு பல பொருள் இருக்குது. நெக்ஸ்ட்டு குறவர் அப்படின்னா பெரியோர். குறவர் என்றானது பெரியோர். இது என்ன சொல்லுவாங்கன்னா தலைவர் வந்துட்டு பொருள் வரும். அதுக்கு இல்லைன்னா வந்து உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். குரு அப்படின்ட்டு பல பொருள் இதற்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு குறவர் அப்படின்னாது ஒரு சாதியர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. குறவர் குறத்தியர் அப்படின்னு சொல்கிறாங்களா, அவங்க வந்து ஒரு சாதியர் அப்படின்ட்டு குறிப்பிட்றாங்க. நெக்ஸ்ட்டு குறுகு அப்படின்னா நாரை, அது நமக்கு தெரியும். நாரை வந்துட்டு எப்படி இருக்கும், அதோடைய வந்துட்டு குறுகு அது மாதிரி சவுண்டு தான் கொடுக்கும் போலங்க, அதான் குறுகு அப்படின்னா நாரை. இது வந்துட்டு ஒரு பறவை நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் இந்த குறுகு அப்படின்னா நெருக்கு. நான் ஃபஸ்ட்டே சொன்னதான், ட்ரெயின் அல்லது வந்துட்டு பஸ்ஸு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டல் நெருக்கத்தை நம்ம நெருக்குவாங்க. நம்ம எப்படி போயிருப்போம்னா குறுகி போயிருப்போம், அதான் குறுகுனா நெருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்துட்டு செரு அப்படின்னா போர் அப்படின்ட்டு பொருள். ஏன்னா செருக்களம் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படின்னா சொல்கிறாங்க அப்படின்னா போர்க்களமும் கூட வந்துட்டு இதுக்கு வந்துட்டு பொருள்படும். நெக்ஸ்ட் இந்த சேரு அப்படின்னா தெரியும் நமக்கு வயல் அப்படின்ட்டு. சேரல் அப்படின்னா இணைதல். சேரல் அப்படின்னா இணைதல். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன சொல்கிறாங்களா, ஒரு 10 இயர்ஸ் லவ், 5 இயர்ஸ் லவ், இல்லை வந்துட்டு லவ் பண்ணி அவங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது நிறைய விஷயத்தை அவங்க தாண்டி தான் வந்துட்டு மேரேஜ் பண்ணாங்க. அதுவும் 2 பேரண்ட்ஸ் சம்மதத்தோடு அவங்க மேரேஜ் பண்ணாங்கன்னா அது ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட்டு வந்திருக்கனால அதை எப்படி சொல்லுங்க அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்துட்டு வெளியே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். அதே மாதிரி சேரல் அப்படின்னா இணைதல், அவங்க இணைஞ்சதை வந்துட்டு இதில் குறிப்பிட்றாங்க. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி சொல்கிறேன், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறணும். அப்படின்னா நீங்கள் எக்ஸாமில் வந்துட்டு நான் சொன்ன கதை வந்துட்டாச்சும் உங்களுக்கு ஞாபகம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி அதில் வந்துட்டு மார்க் வந்துடாதா அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், மற்றபடி ஒன்றுமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்துட்டு சேரல் அப்படின்னா செல்லுதல். இப்போ வந்துட்டு நான் ஊருக்கு போயிட்டுருக்கேன், சென்னைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னா என்ன மச்சா சேர்ந்துட்டியா ஊருக்கு போய் அப்படின்னு கேட்பாங்களா. சேரல் அப்படின்னா செல்லுதல் அப்படின்ட்டு பொருள்படும். நெக்ஸ்ட் வந்துட்டு சொரிய அப்படின்னா சிந்த. சொரிய அப்படின்னா வந்து சிந்த. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு டிசீஸ் அப்படின்ட்டு குறிப்பிட்றாங்க.
இது என்ன சொல்கிறாங்கன்னா சார்கோப்டெரஸ் இஸ் காஃபி அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க. இது வந்து எதனால் வந்துட்டு இந்த டிசீஸ் வந்துட்டு ஏற்படுது அப்படின்னு வந்துட்டு ஒரு ஒட்டுண்ணியால் அதனால் வந்துட்டு இந்த டிசீஸ் வந்துட்டு ஏற்படுது. இது தோல் நோயின்னு கூட வந்துட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த சொரிய அப்படின்னா சுரண்டை அப்படிங்கிற வந்துட்டு பொருள்படும். நெக்ஸ்ட் துறவு அப்படின்னா கிணறு, இது வந்துட்டு மணற்கேணி அப்படின்னு கூட வந்துட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த துறவு அப்படின்னா துரத்தல். நம்ம ஆசை, பாசம், உலக இன்பங்கள், பொருள், உறவுகள் எல்லாவற்றையும் அந்த எல்லா ஆசையும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கைவிடுறாங்களா, அவங்கள தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா துரத்தல் அப்படின்னா துறவு போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. துறவு போகிறாங்க அப்படின்னா துரத்தல், எல்லா ஆசையும் வந்துட்டு அவங்க கை விட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு தெரிவித்தல். தெரித்தல் அப்படின்னா தெரிவித்தல், இந்த விஷயத்தை எப்படியாவது என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இல்லை இந்த காலேஜ் டேஸில் அந்த மேம்லாம் சொல்லுவாங்க, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் வந்துட்டு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. அதாவது தெரித்தல் அப்படின்னா தெரிவித்தல் அப்படிங்கிற பொருள். இந்த தெரித்தல் அப்படின்னா சிதறுதல். இந்த தெரித்தல் அப்படின்னது சிதறுதல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏதாவது வந்துட்டு ஒரு பொருள் கையில் வச்சு தவறி கீழே விழுந்துச்சு அப்படின்னா அது ஃபுல்லாமல் என்ன ஆகிடும் அப்படின்னா எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடும். அது வந்துட்டு சிதறுதல் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. நெக்ஸ்ட் தேர அப்படின்னா ஆய்ந்து பார்க்க. தேர அப்படின்னா தான் ஆய்ந்து பார்க்க. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ கோயிலில் வந்துட்டு கடவுள் இருக்காங்கல்ல, அந்த கடவுளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஊர்வலமாக வந்துட்டு என்ன எடுத்து செல்கிறாங்களே, அதை தான் என்ன சொல்கிறாங்க தேர் அப்படின்னு வந்து குறிப்பிட்றாங்க. அதான் ஆய்ந்து பார்க்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த தேரை அப்படின்னா தெளிய. இன்னும் வந்து நீ தேரவே மாட்டியா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. தேர அப்படின்னது ஒரு தெளிய விஷயமா வந்துட்டு பொருள் வந்துட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நரை அப்படின்னா வந்துட்டு வெண்மயிர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தலையில் ஒரு வெள்ளை முடி இருக்குல்ல, அதை வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த நரை அப்படின்னா தேன் அப்படின்ட்டு வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் இதை வரை வந்துட்டு ஒரு ஷார்ட்கட் மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கிறோங்க. ஏன்னா இந்த நரை அப்படின்னா வெண்மயிர், இந்த நரை அப்படின்னா தேன். ஒரு வேளை வந்துட்டு நம்ம தேன் சாப்பிட்டு தலையில் தடவிட்டோம்னா என்னது நமக்கு ஒரு வெள்ளை முடி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு சும்மா ஷார்ட்கட்டு, வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் நிறை அப்படின்னா வரிசை. நிறை என்றால் என்னது வரிசை. இந்த லைன் அதை வந்துட்டு குறிக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த நிறை அப்படின்னா நிறைவு. இப்போ தான் மனசுக்கு நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஏதாவது ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டோம், ஏதாவது ஒரு விஷயம் சக்ஸஸாக ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்போதைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த நிறைவு வார்த்தை வந்துட்டு பயன்படுத்துவாங்க. பிறை அப்படின்னா வந்துட்டு உரைமோர். உரைமோர் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். ஓகே, இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்குது. நெக்ஸ்ட் பிறை அப்படின்னா இளஞ்சந்திரனை வந்துட்டு குறிப்பிடுவாங்க. இந்த பிறை நம்ம அடிக்கடி வந்துட்டு வீட்டில் வந்துட்டு பெரியவங்களாம் சொல்லியிருப்பாங்க. தேய்பிறை, வளர்பிறை அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்துட்டு 3ஆம் பிறை அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த அமாவாசை இருக்குல்ல, அதுக்கப்புறம் ஒரு 3 நாளில் வந்துட்டு அந்த நிலா எப்படி இருக்குன்னா வச்சுக்கோ, ஒரு பிரகாசமாக இருக்கும், அழகாக இருக்கும் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லுவாங்க. இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3ஆம் பிறை அப்படின்னு வந்துட்டு குறிப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் புறம் அப்படின்னா ஊர் அப்படிங்கிறத வந்துட்டு குறிக்கும். விழுப்புரம், தாம்பரம், காஞ்சிபுரம் இதெல்லாம் வந்துட்டு குறிக்குதுல, அந்த புறம் தான் இது. நெக்ஸ்ட் இந்த புறம் அப்படின்னா பக்கம். வெளிப்புறம், உட்புறம் அப்படின்னு சொல்கிறாங்கள, அதை பக்கத்தை வந்துட்டு குறிக்குது. நெக்ஸ்ட் புறவு அப்படின்னா காத்தல். புறவு அப்படின்னா காத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பாதுகாப்பு இல்லை வந்துட்டு ஆதரவு அப்படின்னு கூட வந்துட்டு இதை குறிப்பிடலாம். ஏதோ ஒரு வந்துட்டு பாதுகாத்து நம்ம வச்சுருக்கோம்ல, அது வந்துட்டு குறிப்பிடுறாங்க. காற்று வச்சிருக்கிறத வந்துட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த புறவுனா புறா, நமக்கு தெரியும், அது ஒரு பறவை. இந்த பொறி அப்படின்னா நெற்பொறி. பொறி என்றால் அது நெற்பொறி. இந்த மாதிரி நெல்லெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தானியங்களை வந்துட்டு சூடு பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வந்துட்டு சாப்பிடுவாங்க. அதற்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொறி அப்படின்னா நெற்பொறி வந்துட்டு குறிப்பிட்றாங்க. இந்த பொறி அப்போ நமக்கு தெரியும் ஒரு அடையாளம் அப்படின்ட்டு. என்னோட பேர் வந்துட்டு அதில் என்ன நம்ம எதை சொல்லுவோம், இது என்னோட இடம்டா அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன ஓ பேர் என்ன பொறிச்சா வச்சுருக்க அப்படின்னு கேட்பாங்க, அது மாதிரி. நெக்ஸ்ட் இந்த பொரு அப்படின்னா போர் செய் அப்படின்றது குறிப்பிடுவாங்க. இந்த பொரு அப்படின்னா பொறுத்துக்கொள், எதுக்கு அப்படி அவசரப்படுற
அப்படின்னு சொல்லுவாங்களா, அதற்கு பயன்படுத்துறது. நெக்ஸ்ட்டு பொறுப்பு அப்படின்னா வந்துட்டு மலை. பொறுப்பு என்றானது மலையை வந்துட்டு குறிக்கும். இந்த பொறுப்பு அப்படின்னா கடமை, எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே, அதற்கு பயன்படுத்துறது வந்துட்டு இந்த பொறுப்பு. இந்த மரம் அப்படின்னா விருட்சம், நம்ம ஜாதகத்தில் வந்துட்டு பார்த்துருப்போம். இந்த மரம் அப்படின்னா பாவம் அப்படிங்கிறது குறிப்பிடும். இந்த மரி அப்படின்னா இறந்து போ, மரினானது இறந்து போ அப்படின்ட்டு அர்த்தம். மருகி அப்படின்னா மருமகள், இதற்கு வந்துட்டு பல பொருள் இருக்குது. சகோதரன் மகள் அல்லது வந்துட்டு சகோதரியின் மகள், இல்லை அத்தை, இல்லை மாமியின் மகள், இவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மருகி அப்படின்னு வந்துட்டு பயன்படுத்துவாங்க. இது பொதுவாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நல்ல ஒரு தமிழ், தூய தமிழை வந்துட்டு கேரளா பக்கம் போனால் வந்துட்டு நம்ம நல்லா வந்துட்டு பார்க்கலாம். அங்கெல்லாம் வந்துட்டு இந்த மருகி அந்த வேர்டு வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு மருகி அப்படின்னா மயங்கி, சாங்கெல்லாம் கேட்டிருக்கோம்ல, மருகி அப்படின்னது மயங்கி அப்படின்ட்டு ஒரு பொருள்படும். நெக்ஸ்ட்டு மறை அப்படின்றானது தாமரை அப்படின்னு வந்துட்டு குறிப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அரண் அப்படின்னா சிவபெருமான். காடிஸ் தாங்க எல்லாமே. காடு இல்லாமல் எதுவுமே கிடையாது. நீங்கள் கடவுளை வணங்குங்க, கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஜாப் கிடைக்கும். நம்ம முயற்சி செய்யணும், கடவுள் நம்பிக்கையும் இருக்கணும். ஓகேவா? இந்த வீடியோ பார்க்குறவங்க எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, நீங்கள் அதெல்லாம் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லாதீங்க. ஏன்னா காட் அப்படிங்கிறது அவர் இருக்கார், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோங்க. ஓகே, அரண் அப்படின்னது சிவபெருமான். நெக்ஸ்ட் அரண் அப்படின்னா பாதுகாப்பு. அரண் என்றானது ஒரு பாதுகாப்பை வந்துட்டு குறிக்கும். நான் அரவணைக்கிறேன், நான் உங்ககிட்ட இருந்தால் நான் பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதில் வந்து குறிக்கும். நெக்ஸ்ட் மரித்தல் அப்படின்னா சாதல். மரித்தல் அப்படின்றது சாதல் அல்லது இறந்து போதல் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த மரித்தல் அப்படின்னா தழுவுதல் அல்லது தடுத்தல் அல்லது அழித்தல் அல்லது திருப்புதல், இந்த மாதிரிக்கு பல பொருள் வந்துட்டு இதற்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எல்லாமே பார்த்தது தான், கொஞ்சம் ரிவிஷன் மாதிரி பார்க்கலாம். ஏன்னா 1-2 வந்துட்டு தான் வந்து புதுசாக இருக்கும், மற்ற எல்லாமே நம்ம பார்த்தது தான் இருக்கும். பறவை அப்படின்னா நம்ம பார்த்துட்டோம் கடல். இந்த பறவை அப்படின்னா பறக்கும் பறவை. கரத்தல் அப்படின்னா மறைத்தல் அப்படின்ட்டு பொருள். இந்த கரத்தல் அப்படின்னா வெளிப்படுதல் அப்படின்னு பொருள். கறி அப்படின்னா யானை. இந்த கறினா காய்கறி. திரை அப்படின்னா அலை. இந்த திரைனா கப்பம். எரி அப்படின்னா தீ. இந்த எரி அப்படின்னா கல் எறிதல். செரு அப்படின்னா போர். இந்த செரு அப்படின்னா வயல். கரை அப்படி என்றால் ஆற்றங்கரை. கரை அப்படின்னா அழுக்கு, நம்ம பார்த்துருக்கோம். இந்த பொறினா இயந்திரம். நான் பொறியியல் கல்லூரியில் வந்துட்டு படிக்கிறேன் அப்படின்லாம் வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம்ல. பொறியியல் அப்படின்னா அவங்க இயந்திரம் சம்மந்தமாக படிக்கிறது வந்துட்டு குறிப்பாங்க. இந்த பொறி அப்படின்னா நெற்பொறி. இறை அப்படின்னா உணவு. இறை என்றானது உணவு அப்படின்னு குறிக்கும். இறைனா வந்துட்டு கடவுளை வந்துட்டு குறிக்கும். உரை அப்படின்னா தங்கு. இந்த உரை அப்படின்னா கூறு. நெக்ஸ்ட்டு உரை. உரி அப்படின்னா கலட்டு. இந்த உரினா தூக்கு. அவ்வளோதான், எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே வீடியோவில் பார்த்தாச்சுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இல்லை இதோட இன்னும் கொஞ்சம் கூட நான் பெட்டராக வந்துட்டு ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோ வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. ஓகே, தேங்க்யூ. வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.